இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராகி பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் போட்டிருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு 1/4 கப் அளவு நெய் எடுத்து உருக்கிக்கலாம். அப்படியே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ரெண்டுத்தையும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா டிப்பாக இது பண்ணுங்கள். ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு, வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா விட்டுடலாம். சேர்க்கும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வரும், அதனால் சேர்த்துட்டு. பால் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கைகளாலவே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும், அந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக சின்னதாக உருட்டையாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிஸ்கெட்டோட சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை இப்படியேவும் பண்ணலாம், இல்லை நம்ம கொஞ்சம் சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் மேலே சாக்கோ சிப்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன், வீட்டில் இருந்தது அதனால் வச்சுருக்கேன். நீங்கள் பாதாம் கூட நீட்டாக கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை ப்ளெயினாக கூட செஞ்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இதை மாதிரி செய்யும்போது குட்டீஸ்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான். இப்போ நான் அவனில் தான் வைக்க போகிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள். பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ 15 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பிஸ்கெட் சூப்பராக ரெடியாகி கிடச்சிருச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ராகி பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.